பக்கம் எங்கள் பார்வை போன பின்னால் இது எங்களுக்கு ஒண்ணுமே தெரியலட்டாங்க சோபியார். கவலையே விட்டாங்க அவங்க. இது பெருசாவே நினைக்கிறது இல்ல. மாடி வீட்டை பார்த்தா ஏங்கிறது இல்ல. அவர்கள் ஒரு உயர்தரமான வண்டி ஏங்கிறது இல்ல. கோடிகளும் காசு வச்சிருக்கலாம் ஏங்கிறது இல்ல. டாட்டா பிர்லாக்களை பார்த்து அவர் மனம் மயங்குவதில்லை. அவர்கள் எல்லாம் இவருக்கு இந்த பக்கரை கொடுத்தானே அந்துமல் சுகரம் இல்லல்லா ஐசா பக்கர் தேதிய போதோ அந்துமல் சுகரம் இல்லல்லா. நீங்க அல்லாஹ் பக்கம் பக்கம் இருக்கலாம். அந்த பக்கம் அல்லாஹ் கொடுத்துட்டாங்க நமக்கு. இதோட பெருசு என்ன? உன் पर नजर जाने के बाद அவன் பக்கம் எங்க பார்வை போனபடி எனக்கு பெருசாவே தெரியல போல. मिलने लगते हैं फकीरी में भी शाही के मजा मिलने लगते हैं फकीरी में भी. இந்த ஒழுங்குற வீட்லயும் கஞ்சி கொட்டா குடிக்கிறவங்க இதுலயும் இந்த பழைய கஞ்சியில எங்களுக்கு இன்பம் கிடைக்குது. அரசருடைய இன்பம் கிடைக்குது. ஷாஹி கே மசா. இந்த ஒட்டு போட சட்டையில எப்படி இன்பம் கிடைக்குது? அரசர்களுடைய போட சட்டை அரசர்கள் வைர வயதுல போட்டாங்களே அந்த இன்பம் ஒட்டு போட சட்டையில எங்களுக்கு கிடைக்குது. நாங்க போடுறது கிழிஞ்ச வேட்டியில அந்த இன்பம் எங்களுக்கு கிடைக்குது. ஒழுங்குற வீட்டுல எங்களுக்கு இன்பம் கிடைக்குது. மாலையோட இன்பம் எங்களுக்கு கிடைக்குது. मिलने लगते हैं फकीरी में भी शाही के मजा मिलने लगते हैं फकीरी में भी शाही के मजा मगर निस्बत किसी से ठीक हो जाने के बाद वाह 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 கிடைக்கும். எப்ப கிடைக்கும்? நிஸ்பத் கிசி से ठीक हो जाने के बाद ஒரு நிஸ்பத் ஒரு காமிதான ஷேഖ சரியா வச்சுக்கோ கெட்டியா பிடிச்சுக்கோ கிடைக்காது இன்பம் கிடைக்கும். நிஸ்பத் எல்லாத்துக்கும் இருக்கு என்பவர்களே. நிஸ்பத் இருந்து ஏன் காலம் எடுத்து ஒரு நிஸ்பத்தை நீ சரியாக்கல நீட்டாங்க. வா 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 நிஸ்பத் இருக்கு எல்லாருக்கும். அந்த நிஸ்பத்துக்கு சரியா பிடிச்சுக்க நீ ஷேக கெட்டியா பிடிச்சுக்கோ. அல்ல இதுலயே ராஜ வாழ்க்கை இன்பத்துல மூலிகை தலைப்பு மில் लगते हैं फकीरी में भी शाही के मजा मगर निस्बत किसी से ठीक हो जाने के बाद அந்த இன்பம் உனக்கு கிடைக்கும். அப்ப பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னமா சாபக லம் யுக்தியுக. உனக்கு எது என்று அல்லாஹ் உனக்கு வரணும் நல்லா முடிவு பண்ணி இதை வச்சானோ ஒரு காலம் உன்னை விட்டு அடுத்த ஆளுக்கு போகவே போகுது. ஏன் கவலைப்படுற நீ? ஏன்பா கவலைப்படுற? உன் பொண்ணுக்கு இந்த மாப்பிள்ளை தான் எல்லாம் முடிவு பண்ணி வச்சுட்டான். போகவே போகாது. எவனும் கட்டவே முடியாது. அந்த பொண்ணை கிட்ட மாப்பிள்ளையும் கட்ட தெரியுமா? கட்ட இந்த புள்ளதான் முடிவு பண்ணி பெற்ற ஆகணும். எங்கேயும் போகவே போகாது. ஏன் கவலைப்படுற? இல்லாத முடிவு பண்ணிட்டா ஏன் அப்பயும் ஏன் கவலைப்படுற? அது கிடைக்கவே கிடைக்காது எப்பயுமே. உனக்கு இந்த வீடு உனக்கு கட்டுவே நல்லா முடிவு பண்ணி கட்டியே தீருவேன். துணியா முடிவடையா நீ வீடு கட்டுற வரையிலையும் என்ன இல்லனால முடிவு வச்சு அல்லாவுடைய உதவியில இருக்கு. நீ என்ன பரப்பணும் கட்ட முடியாது. போத்தா போயிடும் நீ முடியாத ஒன்னால. அப்ப எது எல்லாம் உனக்கு எல்லாம் எல்லாமே முடிஞ்சு வச்சுங்களே விஷயம். நீ ஏன் கவலைப்படுற? இந்த ஈமான கல்வியா வரணும்ட்டாங்க. அது உபய் பின் கஅப் ரலியல்லாஹு சொன்னாங்க அன்னமா சாபக லம் யுக்திவ் வமா யுக்திவுக லன் யுஸீபக் இந்த கொள்கை அல்லாத வேற கொள்கையுடைய மூத்தாப்ப நரகத்தான் போக வேண்டும். அல்லாஹு அக்பர். என்ன ஈஸியா சொல்லிட்டாங்க. அவையெல்லாம் போயிடுச்சு. மனசு சஞ்சலம் இருக்குன்னு போய் கேட்க போனாங்க. இவனை அவங்க போய் யார்கிட்ட கேட்டிருக்காங்க? உபய் பின் கஅப் ரலியல்லாஹு போய் சஞ்சலத்துக்கு வரி வெளி சொல்லுங்க. என்ன சஞ்சலம்? எதுக்குப்பா சஞ்சலம்? எது வச்சாதான் வந்து சேரும், எது இல்லையோ வந்து சேராது. நீ என்ன கவலைப்படு? என்ன ஈஸியா இதுதான் எங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. உடனே நான் சரி சந்தோஷமாயிருச்சு. இருந்தாலும் வேற சஹாபாக்கள் வேற சொல்லுவாங்களோ என்று ஹஜ்ரத் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு போட்டேன். அவங்கள்ட்ட போனா அவங்களும் இதுவேதான் அறிவாய் செஞ்சாங்க. இதே ஹதீஸா சொன்னாங்க எனக்கு. அல்லாஹ் அக்பர். ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு போட்ட சாஹிபு சிர் பெருமானுடைய சிர் அஸ்ராராட்சி சாஹிபு அஸ்ராராட்சி சொல்லுவாங்க. அவங்களும் இதே சொல்லி காமிச்சாங்க எனக்கு. அல்லாஹ் அக்பர். அப்ப யாரும் என்ன சொல்லி காட்டுறாங்க? அல்லாஹ் உனக்கு வச்சது கிடைக்கும்பா, கவலைப்படாது. என்ன ஈஸியா சொல்லிட்டாங்க. அப்ப நீ என்ன தேவை? மூசா அலைஹிஸ்ஸலாம் क्योंकि तमाम सहाबियों में एक ही रसूल थे. वाह 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 सुभान अल्लाह सुभान अल्लाह. இன்னொரு அசரா வேலைக்கு அப்ப நம்ம கல்வி ஆறுதல் பெறதுக்காக வேண்டி கேட்கறது அர்த்தம் இருக்கு தெரியுது. ஆறுதல் சொல்லுங்க ஜமான் ஏதாவது தெரியுங்களா அப்படின்னு சொல்றது அர்த்தம் இருக்குன்னு சொல்லி ஏதோ ஒண்ணு அதான் போன் போட்டு கேட்டார்கள்ட்ட எஜமான் சுபூர் எஜமான் நம்ம சர்க்காரத்துக்காக சர்க்கார்ட்ட போன் போட்டு கல்வி அழிச்சு கூட போயிருது. அவங்க ஆறுதல் சொல்லணும் முடிஞ்சு போயிருது. அதோட கல்வி நிம்மதியா போயிருந்து வச்சுக்கலாம். அதோட இதெல்லாம் பெரிய ஹதீஸ் வரக்கூடிய ஆதாரங்கள் இதெல்லாம் இல்லைங்களா? அப்ப அல்லாஹ் தஆலா உங்களுக்குன்னு எது வச்சிருக்கானோ உங்களுக்கு யாருக்கும் போகாது. எது உங்களுக்கு இல்லைன்னு வச்சா உங்களுக்கு அறவே கிடையாது. அது நிச்சயமா உங்களுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இல்லைன்னு உங்களுக்கு வரவே வராது.
அதனால நீங்க இதை விட்டுருங்க, அவன் தான் பக்கம் மொத்த வச்சியாங்க. அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன கத்து கொடுத்தாங்க பாருங்க. ஊரை விட்டு போயிட்டாங்க, அனாதை. யாரும் தெரிஞ்சவங்க இல்ல, ஆதரவு இல்ல, ஒருத்தருமே அங்க இல்ல. அந்த ஊருக்கு போய் நிக்கிறாங்க, அனாதையா நிக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அந்த காட்சி எல்லாம் பிரிச்சு போச்சு. அல்லாஹ் வர்ணனையா சொல்றான் குர்ஆன்ல, அல்லாஹ் ஒன்ன தவிர ஆதரவு இல்ல. நிக்கிறாங்க, பார்த்தாங்க, 2 பெண்கள் ஆட்டை ஓட்டிட்டு வந்தாங்க. கிணறு தண்ணி எல்லாரும் குடிச்சு மூடி வச்சுட்டு போயிட்டீங்க. அவங்க பெண்கள் நவுத்த முடியாம நிக்கிறாங்க. என்னம்மா தண்ணி விளங்கிட்டாங்க, தண்ணி மூடி வச்சுட்டு போறாங்க, திருட்டு போயில வேணும்னு ஒரு நவுத்த நாங்க எப்படி இவங்க ஆஜு புஜம் ஆஜான பகவானுங்க. இவங்க ஒரு கையால அவங்க 10 பேர் ஒரு கையால புரட்டி போட்டாங்க. எல்லா ஆடும் தண்ணி கொடுத்து தூக்கி வச்சுட்டாங்க. தூக்கி அவங்க போயிட்டு ஆச்சரியப்பட்டாங்க. அவங்க போயிட்டாங்க. சரிங்க சரிங்க. இப்ப சேவை செஞ்சாங்க, யாருக்காண்டி செஞ்சாங்க? அவங்க ஏதாவது செஞ்ச காசு கொடுப்பாங்க செஞ்சாங்களா? இல்ல. சேவை யாருக்காண்டி செஞ்சாங்க? அல்லாவுக்காக. அல்லாவுடைய சலுகை இப்ப தனியா போட்டாங்களே, துருவ தட்டி கேட்க வேணாமா, அணிய தட்டி செஞ்சாங்க. காசு கேட்கல, பணம் கேட்கல, அவங்களுக்கு கூலி கேட்கல, செஞ்ச சேவைக்கு நேர எங்க போய் நின்றாங்க? ஒரு மரத்தடியில், சும்மா ஆவா இல்லா சச்சரினா ஒரு மரத்தடியில போய் நின்று நல்ல போய் நின்று, ரப்பி என்னுடைய இறைவனே ரட்சகனே, இன்னி விமா அன்சல்த இலைய மின் கைரின் ஃபகீர், நிச்சயமாக நீ எனக்கு எது தகுதியில விதியாக்கி வச்சியோ, எது இறக்கியோ, எது எனக்குன்னு வச்சுட்டியோ அதன் பக்கம் நான் உன்ட்டு தேவையாரா வேற மௌலா. அப்ப என்ன வார்த்தை தெரியல இது? வேலை கிடைக்கலங்கிற ஓட வேண்டியதுவா இந்த வேலைக்கு சொன்னாரு, படிச்சுட்டேன், வேலை கிடைக்கல. நீ அல்லாஹ் சொன்ன சீப்பா ரப்பி இன்னி பிமா அன்சல்த இலைய மின் கைரின் ஃபகீர் ஓதுட்டேன். ஏன் வேலை கிடைக்கல? அவங்க பூசாங்க அல்ல வேலை கொடுத்தாங்க, 10 வருஷம் வேலை கொடுத்தாங்க. ஏன் பண்ணேக்க பார்த்து போல காந்தி ஆகுது 10 வருஷம் வேலை கொடுத்தாங்க. அதுல யார்கிட்ட நம்பிக்கை வேலை பாக்கி கொடுத்தாங்க. யார்கிட்ட எப்படி முதல்ல எது கொடுத்தாங்க? முதல்ல ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் நபிட்ட வேலை கொடுக்கல, பாக்கி கொடுத்தாங்க. அந்த பாக்கி கொடுத்து எப்படி கொடுத்தாங்க? அவங்களுடைய மகளை, நபியுடைய மகளே மனைவியா அல்ல தர கொடுத்தாங்க. கேட்டாங்க அல்லாஹ்ட்ட, ரப்பி என்ன அந்த வாசகத்தை கவனிங்களா? ரப்பி என்னுடைய ரப்பே, பருவர்த்திகார் நீதானே, என்னை பாதுகாக்கிற நீதானே, என்னுடைய எஜமா நீதானே, ரப்பு நீதானே, செய்ய நாபிச தர்த்தீபா காமிலாத்த நீதானே, அல்லான்னு சொல்ல வந்துட்ட ரப்புன்னு கூப்பிடுறாங்களா? ரப்பே இன்னி நிச்சயமா நான் இமா அன்சல்த இலைய, ஏன் தகுதியில என்ன வச்சிருக்கிறேன் அதான் கேட்கிறேன். இல்ல நான் இல்லையே, நான் மத்தவங்க கேட்கல, எனக்குன்னு என்ன வச்சிருக்கிறேன் அதன் பக்கம் தேவையா இருக்கு, ஒன்றுதான் தேவையா இருக்கு. கையே நினைச்சாங்க. நான் செஞ்ச கூலிக்கு தேக்கு அல்லாட்ட கேட்கவே இல்லை. அல்லா தலாட்ட அது அல்லாவுக்கா செஞ்சாங்க. அல்லாவுக்கானா இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தான், வாழ்வுக்கான வாழ்வு கொடுத்தான். அல்லா தலாவும் சந்தோஷமா அல்லா ஆக்கிட்டான். அவங்கள பாதுகாப்பு கொடுத்தான், ஒதுக்கும் இடத்தை கொடுத்தான், மனைவியை கொடுத்தான். அல்லா தலா என்ன கொடுத்தாலும் அல்லா தலா. எப்படி அல்லாட்ட ருஜுவானாங்க? இங்க வேலை செஞ்சுட்டு அங்க ருஜுவானோம். நீ வேலையில டியூட்டில கரெக்டா இரு. டியூட்டில கரெக்டா இல்லாம நீ என்னதான் மண்டாதான் அல்லா நல்லா திருப்பி போக மாட்டான். உனக்கு டியூட்டி ஒழுங்கா செய்யி புரிஞ்சுங்களா? அது பக்கம் அல்லாட தேவையாகுது. எல்லா நீ கொடுத்து டியூட்டி நல்லாட்ட ஒரு நிமிஷம் அல்லாட ருஜுவாங்க ஒவ்வொரு காரியங்கள்லயும் அந்த இன்பத்தை பெற்று பாருங்க. நான் திருச்சியிலிருந்து வந்தேன். வரும்போது பார்த்தா நாகப்பட்டினம் போற பஸ் நிக்குது, முன்னாடி திருவாரூர் பஸ் நிக்குது. திருவாரூர் கத்திட்டு இருக்கான். பின்னாடி நாகப்பட்டினம் பஸ் நிக்குது. வேளாங்கண்ணி எதுல ஏறுறது? திருவாரூர் பஸ் ஏன்னா முன்னாடி போயிடும். 10 நிமிஷம் கழிச்சு அடுத்த வண்டி எடுப்பான்னு தெரியும். பஸ்ஸே அமைச்சிட்டு இருக்கான். திருச்சி இருந்தீங்க ஒவ்வொரு பஸ் வரிசை நின்று நீங்க பாத்துருப்பீங்க, போனவங்க தெரியும். இப்ப மூதாட்டு ருஜுவான நான் என்ன செய்யட்டும், நல்லா கருத்துல போடுறோம். அடுத்த வண்டியில ஏறு. 2 வண்டி ஒரு அன்பும் கவர்மெண்ட் வண்டி தான், தனியார் வண்டி ஒண்ணும் கிடையாது. 2ம் ஒரே மாதிரி வண்டி தான். வரைஞ்சுங்களா? இப்ப சொல்ல போனா அதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் முன்னாடி போய் செல்லாம் ஒரு எண்ணம் வருது கழுவுல. அல்லா கழுவுல அல்லாத எண்ணம் மொத்தம் அடுத்த வண்டியில ஏறு, பின்னாடி வண்டியில. அந்த வண்டியும் காலியா இருக்குது, இடம்லாம் சீட் நிறைய இருக்குது. இப்படி என்ன வருதுன்னு அல்லாஹ் மஹ்ரிலி பெருமான துவாத்து கொடுத்தாங்க. எனக்கு எது அல்லா கைரான நீங்க எனக்கு கழுவுல போட அல்லான்னு கேட்டேன். பின்னாடி வண்டியில ஏறும் உத்தரவு வரும். சரின்னு ஏறி உட்காந்தாச்சு பின்னாடி வண்டியில. இந்த வண்டி கிளம்பி 4 மணி நேரம் போல அந்த முன்னாடி வந்து ஒரு லாரியில இடிச்சு நிக்கிறான். அந்த ஆறுலாம் இங்க ஏறுறாங்க. அதுவே வேலை செய்யல. என்ன அது? அதுக்கு நீங்க அடுத்த ஒவ்வொரு பேர் வந்து அந்த இடத்துல கிடையாது. அந்த இடத்துல போல ருஜுவான அந்த இடத்துல போலாட்டார். ஏன்னா அல்லாஹ் இந்த வண்டியில ஏறுன்னு உத்தரவு கல்வ திரும்ப எனக்கு என்ன வருது, எதனால இந்த என்ன வருதுன்னு தெரியல எனக்கு. சரி நான் அல்லாட்ட கேட்டோம், அல்லாட்ட எல்லாம் எப்படி சொல்றான் போது தெரியுதுன்னு ஏறி உட்காந்தாச்சு. அப்ப அந்த வண்டி இந்த ஜனங்கள் எல்லாம் இங்க ஏறுறாங்க. ஏறி நின்றுட்டே வந்தாங்க கடைசி வரைக்கும். இடமில்ல புதுசு. ஒரு நிமிஷம் அல்லாட ருஜுவானா தம்பி சொல்லி அஞ்சுக்கு போயிருந்தாங்க. மக்கா ஷெரீஃப்ல போனா அங்க ஹோட்டலுக்கு எல்லாத்துலயும் இந்த ஹோட்டல்ல இத்தனா நம்பர் ரூமு, அதுல 7 பெட், ஒவ்வொரு பெட்லயும் பேர் எழுதி வச்சுறாங்க. யாசாத் அகமது, இது அபுல் ஹசன் பேர் எழுதி வச்சுறாங்க. மதீனா ஷெரீஃப்ல அப்படி இல்ல, 300 பேருக்கு ஒரு ஹோட்டல் கொடுத்துறாங்களாம்.
அந்த 300 பேருக்கு அந்த சீட் இருக்கும் கொடுத்துருவாங்க. ஒரு ஹோட்டல் ஒரு ரூமுக்கு 4 பேர். இவங்க போய் அந்த ஹோட்டல் மேனேஜர் காமிச்சு ஆளாளுக்கு எந்த ரூம்ல இவங்க பிடிச்சி வாங்கிக்கணும். போனா அப்படியே 300 பேர் காய்ச்சி மூச்சு எனக்கு அந்த ரூம் கூட கீழே கூட மேல கூட சைட்ல கூட எல்லாம் கட்டம் போட்டுருக்காங்க. இந்த கூட்டத்துல போய் 300 பேருக்கு அங்க அலமோதுறது ஒரு முறையில் இருந்தாங்களாம். யாருலா இத்தனை ஹாஜின்னு இடிச்சுக்கிட்டு போய் நம்ம இறங்க இருக்குமா, எல்லாரும் இறந்து கொடுக்கட்டும். கடைசி எது எல்லாம் ஒதுக்கி தரணும், சீட்டாலாம் பிடிச்சிக்கலாம் அப்படியே இருப்பதே ஒரு மூலையில ஒதுக்கி நின்றுட்டாங்க. லைன்ல நின்று பார்த்தாங்க, லைன்ல நிக்க முடியல, இவ்வளவு கூட்டம் அலமோதுது வந்து வந்துட்டாங்களாம். எல்லாம் நீ கொடுங்க. பார்த்தா ஒரு 3 பேரு அவங்க போய் ரூம் கேட்டிருக்கான். 3 பேர் ரூம்ல ஒரு 4 பிடிச்சிட்டு வந்தான். அவன் அங்க இருந்து ஒத்தாலா யாரு இருக்கான் எல்லாம் ஜோடி நிக்கிறாங்க. 4 பிடிச்சிட்டு வாங்க மாதிரி அவன் போய் இன்னொரு ஆளை பிடிச்சிட்டு வாங்க. அவன் சேர்ந்தது கெஞ்சான், பாய் 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 நல்ல ரூம் பாய் கிடைச்சிருக்கு, நீங்க வந்து சேர்ந்துருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் ஏகி நிக்கிறேன். அப்ப அந்த 3 பேர் தூரத்துல வந்து தேவையை பூர்த்தி செய்தவர் யாரும் இல்லை. ஒரு நிமிஷம் ருஜுவாய் அந்த இன்பத்தை அனுபவிச்சு பாக்குறேங்க முதல்ல. இவன் இழுத்துட்டு போனா எப்படி இதுல வேடிக்கை பாருங்க. ஒரு வாரம் 8 நாள் தங்க மதினா ஷரீஃப்ல போயாச்சு. அந்த 3 பேர் 4 பெட் இருக்குது. அங்க வச்சா இந்த 3 பேர் யாருன்னு கேட்டா அந்த 300 பேருக்கு சாப்பாடு சப்ளை பண்றவங்க. 35 ரியால் கொடுக்குறோமா ஒரு நாளைக்கு சாப்பாடுக்கு. 350 ரூபா கிட்டாச்சுங்க, 400 ரூபா கிட்டாச்சு. நாளைக்கு இவங்க 4 8 38 3000 கஷ்டப்பட்டு சாப்பிடணும். இவங்க தம்பிக்கு சாப்பாடு பிரச்சனையே இல்லாம போச்சா என்ன? இந்த எல்லாத்துக்கும் சாப்பாடு வெளியே இருந்து 30 ரூபாய் ஒவ்வொருத்தருக்கு காசு வாங்கி வசூல் பண்ணி சாப்பாடு வாங்கிட்டு வந்து எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணி முடிச்சு நிச்சயமா ஒவ்வொருத்தர் இருக்க உடம்பு சில வேணான்றாங்க. அந்த பொருள் இங்க வந்து எல்லாம் இங்க முடியாம தின்னு அதற்கு நீங்க தான் காலி பண்ணணும். அல்லா போல தீங்க ஒரு பொருளாம் போதுங்க தின்னு காலி பண்ணு. 10 காசு செலவில்லாம எச்சாலும் வச்சா நல்லா வச்சாலும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். 3600 ரூபாய் காசு மிச்சம் நண்பர்களே. அது மட்டும் இல்ல சாப்பிட முடியாத சாப்பாடு எது வேணா விட்டு வெறுத்து விதமா இருக்கான். இல்லைன்னா ஒண்ணுதான் தினா இருக்கான் எல்லாம் சாப்பிட வெறுத்து. இப்ப எதனால ஒரு நிமிஷம் அல்லா ருஜுவாய் மோலா அப்படி இன்னி விவா அந்த இளைய சைரின் பத்தியில் அல்லா நீ எனக்கு திரும்ப காட்ட அல்ல உன் பக்கம் தேவையா இருக்கிறேன். மக்களே அன்புள் புகழாவும் இதெல்லாம் நீ அல்லாஹ் பக்கம் வச்சிரு. அல்லாஹ் அக்பர். இதை நபீஸ்ல கஷ்டப்படணும், நாம இதை ரஜுல்ல கஷ்டப்படணும். அத்தாவின் பக்கம் தேவையில கஷ்டப்படுவோம். அத்தா மொத்தா போனா மனைவி கணவன் பக்கம் தேவையில கஷ்டப்படணும். எல்லாம் சொல்லிடு அன்புள் புகழாவும் இதெல்லாம் நீ என் பக்கம் தேவையா இருக்கு. எந்த மூலத்தை என் பக்கம் தேவையானா இந்த சிருஷ்டிகள் எல்லாமே என்னுடைய எதுல்லா தான், என்னுடைய கைதான். எந்த கையை கொண்டு வந்து தேவைப்பட்டு செய்வேன். இது எல்லாம் என் பேர் தான்பா. திருச்சிக்கு போனேன் சொல்லிட்டுதான் தம்பி வரவேற்கிறதுக்கான சேலம் போனா பஸ்ல ஒரு பாட்டு போட்டான். ஏன்னா பாட்டு போட்டு கவனிக்காம ஒரு பாட்டு போட்டானோ இல்லையா அல்லாஹுக்கு எப்படி உணர்ச்சி கேள்விலாமான்னு வருது எனக்கு. ஆனா பக்கத்துல இவன் தப்பா நினைச்சிருவாங்க பயம் இருக்கு. என்ன பாட்டு படிக்கிறான் அவன்? யாரோ இந்த சீர்காழி கோவிந்த இளைய கடவுள் பாட்டுலாம் படிப்பானுங்களா கோவிந்தராஜனா? தஞ்சையிலே உன் பெயர் காமாட்சி, மதுரையிலே உன் பெயர் மீனாட்சி. இப்படி வரிசையா படிக்கிறாங்களா? என்ன விளக்குது உங்களுக்கு? திருச்சியிலே உன் பெயர் மகமாயி இப்படி படிச்சுட்டு போறான். இஸ்கா நாமே வரும். அதாவது என்ன சொல்றா, ஒருத்தன் தான் ஊர்ல உனக்கு பேரா மாத்தி மாத்தி வச்சுக்கிட்டேங்கிறான் அவன். இது அவன் படிக்கிறான். அவன் இந்த அப்ப மூலா கல்புல போடுறான். இந்த எல்லா சூரத்துகள்லயும் நான் ஒருத்தன் தான் இருந்தும் தேவைப்படுறேன். தௌஹீத் இஸ்மிய பக்கம் போயிருச்சு. உன் பேரு நீ வந்து வெளியே கொண்டு வரும்போது உன் பெயர் அம்மா, எனக்கு உணவளிக்கும் போது உன் பேர் மோலா மோலா அவ்வாறு வச்சுக்கிட்டு உன் பேரை. கல்வி கற்றுக் கொடுக்கும் போது உன் பேர் ஆசிரியர். யார் கற்றுக் கொடுத்தா? அல்லமல் இன்சான மாலம் யாலம், மனிதனுக்கு அறியாத கற்றுக் கொடுத்து நான் தாங்க அல்லா தாலா. ஆனா பேர் அங்க என்ன வச்சுக்கிட்டா? அல்லா தாலா ஆசிரியர். அது வாத்தியார்னு பேர் வச்சுக்கிட்டா மோலா தாலாங்க. பேர் தாங்க மாறுது. இத்தனை கோடி சூரத்துல இருந்து ஒரு தேவையை நிறைவேற்றியவன் யாரும் இல்லை. விஜயகாந்தீங்களா? ஆயின் சூரத்துல, தாபத்தின் சூரத்துல, வாத்தியாரின் சூரத்துல, பிள்ளைகள் சூரத்துல, கடையின் சூரத்துல, இத்தனை கோடி தண்ணியின் சூரத்துல, சாப்பாட்டின் சூரத்துல, தத்தின் சூரத்துல, ஆக எத்தனை சூரத்து, இன்னும் எத்தனையோ படப்பேங்கிறான். கோடானு கோடி சூரத்துக்குள்ள இருந்து நம் தேவையை பூர்த்தி செய்தவன் யாரும் இல்லை. நண்பர்களே, எல்லாவும் சொல்லிட்டு அவங்க தெய்வங்களை பத்தி இல்ல அசுமாவும் சம்மைத்துமுவா அந்தும் ஆபாவும், நீங்களும் வாப்பாமா வச்ச பேரு தான் அது எல்லாமே. காமாட்சி மீனாட்சி என்னது வெறும் பேரு தான். சரிங்க, முதல்ல நல்லா சொல்லுங்க. இப்போ இந்த மதுரை மீனாட்சிட்ட போய் உட்காந்து அழுது செஞ்சான், குழந்தை இல்ல 10 வருஷம் கல்யாணம் ஆச்சுன்னு, கடைசியா அவனுக்கு புள்ளையும் பிறந்துருக்கு. இப்ப அவன் என்ன சொல்றான்? மீனாட்சி புள்ள குடுத்துரு. உண்மையில சொல்லுங்க, புள்ள குடுத்தது யாருங்க? அதே வா
நம்ம மூலத்தை கொடுத்துதாங்க, அல்லதான் புள்ளை கொடுத்தது விளைஞ்சுங்களா. இப்ப அவன் எங்க நிஸ்பத் செஞ்சாங்க, அந்த இஸ்மின் பக்கம் நிஸ்பத் செஞ்ச, நாம நிஸ்பத் செய்வோம். நிச்சயமாக புள்ளையை கொடுத்தவன் யாரும் இல்லை. இந்த சூரத்துக்கெல்லாம் அழிஞ்சு போயிருமல்ல செஞ்சுங்களா. குல்லுமன் அலையா பார் இப்ப அந்த பனாவை இப்ப கொண்டு வந்திருக்க சூரத்துக்கு அழிச்சு சூரத்து நுமாவாதிய மௌலாவை தலை சிந்தனை கொண்டு வா.